50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்துடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைஞ்சிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறான். பெருமையோட சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வந்து வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரவர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்கே வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது.